கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் பண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமர் 9:17. ரோமன்ஸ் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காரியத்தை என்ன சொல்றாருன்னா, அடுத்து பார்வோனை எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. பார்வோன் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு எதிராக நின்னதுனால கர்த்தர் என்ன கொண்டு வந்தாரு? கொள்ளை நோய்களை கொண்டு வந்தாரு. அதற்கு பின்பாக என்ன தலைச்சன் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய பாசோவர் என்று சொல்லக்கூடிய பஸ்கா வந்தது. அதற்கு பின்பாக சிவந்த சமுத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 14ஆவது அதிகாரத்தில் 17-18 எப்படி பார்வோன் முன்பாக அந்த இது ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாக, கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாக. அப்போ என்ன? என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படியாகவும், அடுத்து என்ன சொல்றாரு? என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும். அதாவது கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, ஒரு எகிப்து மாத்திரம் இல்லை, பூமி எங்கும் சொல்லக்கூடியதாக. அப்போ இஸ்ரேல் எகிப்திலிருந்து தப்பிச்சு கொள்வதுங்கிறது அது ஒரு தனிப்பட்டதில்லை. அதன் மூலமாய் உலகம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராகாப் எரிகோ மதில் இருந்ததுனால அங்கே கர்த்தருடைய கிரியை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமில்ல, இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாக. இப்போ இது சொல்லும்போது உலகம் முழுவதும் என்று சொல்லும்போது சங்கீதம் 46ஆவது சங்கீதம் 10ஆவது வசனம் சொல்லும்போது என்ன? உலகமெங்கிலும் என்ன தேசங்கள் மத்தியில் என்னுடைய நாமம் உயர்த்தப்படும் என்று சொல்லக்கூடியதாக. ஆபக்கூக்கு 2ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் சொல்லும்போது என்ன? பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கும் என்று சொன்னது போல. அப்போ என்ன? பூமி எங்கும் கர்த்தருடைய நோக்கங்கிறது இஸ்ரவேல் மாத்திரமல்ல, அவருடைய நாமம் பூமி எங்கும் நிலைப்படுத்தும்படியாக. பார்வோனாகிய உன்னைய நான் நிலைநிறுத்தினேன். பார்வோனாகிய உன்னை நான் எழுப்பினேன். பார்வோனை நாரு என்ன? பார்வோனை கர்த்தர் தான் என்ன அதிகாரத்தில் கொண்டு வைத்தாரு. தானியேல் 4ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்தில் மிக தெளிவாக சொல்றார், கர்த்தர் யாரை உயர்த்துவார், யாரை தள்ளணுமோ யாரை தள்ளுவார் என்று சொல்லக்கூடியதான். அப்போ இங்கே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் எல்லாவற்றிற்கு மேலாக தன்னுடைய திட்டம், தன்னுடைய நோக்கம் நிறைவேறக்கூடியதாக. அப்போ பார்வோன் அங்கு பதவியில் வந்ததுங்கிறது ஒரு விபத்து இல்லை, அது கர்த்தர் ஏற்படுத்தினது. ஏன்னா இங்கே இதில் இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். இங்கே பார்வோன் பொல்லாத காரியங்களை செஞ்சார். ஆனால் பார்வோன் அங்கே கொண்டு போய் வைத்தது கர்த்தர். ஏன்னா கர்த்தர் என்ன தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்றக்கூடியவர். அதனால் அடுத்து என்ன சொல்றாரு? எனக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் கிரியை செய்யக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்பொழுதும் சிறப்பாக அவர் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினாரோ. ஏன்னா ஏசாயா 55ஆவது அதிகாரம் 8 இல்லை 10 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிற்கும் மேலானது என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் யாரை வேணாலும் எவரை வேணாலும் அவருடைய நோக்கத்துக்காக உயர்த்துவார். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு, பிரதம மந்திரி ஆயிட்டாருன்னா அதுக்காக கர்த்தர் இல்லைன்னு அல்ல. அவரையும் பிரதம மந்திரியா பிரசிடெண்டாக கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். அவங்க பொல்லாதது செய்யலாம், அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஏன்னா பார்வோன் என்ன பண்ண முடியலன்னா கர்த்தருடைய திட்டத்தை தடுக்க முடியல. மாறாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது பயன்படக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கும் நம்ம சில அரசாங்கங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்தாலும் அவர்களை பதவியில் கொண்டு வைத்தது நம்முடைய தேவன். அவர் என்ன பண்ணுவார்? அங்கே அவருடைய நாமம் விளங்கும்படியாக. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக உங்களுடைய தேச தலைவர்களோ இல்லை மதத்தில் உள்ளவங்களோ பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் பயப்படக்கூடாது. மாறாக இதை எப்படி கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்கென்று உயர்த்தக்கூடியதா பயன்படுத்துவார்னு.
ஏன்னா கர்த்தர் தான் எல்லாரையும் அந்தந்த பொசிஷன்ல ஒரு தலைமைத்துவத்தில் வைக்கிறார். எதற்காக? அவருடைய நோக்கத்திற்காக. பார்வோன் ஒரு ராஜாவா வந்தது ஏதோ தவறுதலாகவோ இல்லை தப்பிதலாமா வந்ததா இல்லை. இப்ப நீங்களும் எங்க இருக்கிறீங்களோ அது ஆக்சிடென்ட் கிடையாது. இது ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாது. கர்த்தர் வைத்தது, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வைத்தது என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க, எதிர்ப்பை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லாரையும் எல்லா இடத்துலையும் அவருடைய நோக்கத்துக்கு உபயோகப்படுத்துவார், உங்களையும். வல்ல பிதாவே, இதோ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக வைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் எதிர்ப்பை கண்டு பயப்படாமல் இது எப்படி தேவ நாம மகிமைக்கென்று பயன்படும் என்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.